சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ நாளைக்கு ஜோசியரை வர சொல்லு. சரிங்கக்கா, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன்க்கா. சரியா நீயும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோன்னு காயத்ரி ஏதோ நிம்மதியோட போறா. ஆனா அவன் மனசுல ஏதோ ஒரு பெரிய சோகம் இருக்கு. அந்த சோகம்தான் அவளை கத்தி எடுத்து கையை அறுக்க வச்சிருக்கு. காயத்ரி சொன்ன பொய்ய என் மனசு ஏத்துக்கல. அவ தான் கையை அறுத்தா. இதுதான் உண்மை. காயத்ரிக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. முதல்ல அவளை விசாரிப்போம். ரொம்ப பாவம். நிறைய ரத்தம் வேற போயிடுச்சு. உடம்பு அளவுலையும் மனசு அளவுலையும் அவர் ரொம்பவே உடஞ்சு போயிருக்கா. என்னதியா ஒரு மாதிரி இருக்க? அந்த காயத்ரி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. உன்ன மட்டுமா பண்றா, எங்களையும் தான் வச்சு பண்றா. ஆனா இது அண்ணனுக்கும் அன்னைக்கும் தான் தெரிய மாட்டேங்குது. அவ என்ன தப்பு பண்ணாலும் அவ அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு முழுசா அவ சொல்றதான் கேட்டுக்கிறாங்க. அந்த காயத்ரி விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். செழியனுக்கு ஒண்ணுனா அந்த காயத்ரி ரொம்ப துடிச்சு போறா. காயத்ரிக்கு ஒண்ணுனா அந்த செழியன் ரொம்ப துடிச்சு போறான். அப்பப்பா தாங்களடா சாமி. இந்த துடிப்புக்கு பின்னாலையும் காயத்ரியோட நடிப்புக்கு பின்னாலையும் நிச்சயமா ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுயா. அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ஏன் தியாவுக்கும் நல்லா தெரியுது. ஆனா ஆண்டிக்கு தான் தெரியலையே. அப்படியே அந்த காயத்ரி நடிப்பு கரசி மாதிரி நடிச்சு தள்ளிடுறாளே. கத்தி காயத்ரி கையில தற்செயலா கிழிச்சதுன்னு சொல்லி அண்ணிய வேணா நம்ப வைக்கலாம். ஆனா அத நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. இங்க பாரு தியா, செழியனுக்கும் காயத்ரிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அந்த விஷயம் கண்ணம்மாவுக்கும் தெரிஞ்சுதான் கண்ணம்மாவுக்கும் காயத்ரிக்கும் நடுவுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ரேஷ்மா, நீ சொல்றது 100% உண்மை. ஆனா இந்த காயத்ரி அவ தப்பு மேல தப்பு பண்ணியும், ஏன் அது கண்ணம்மாவுக்கு தெரிஞ்சும் காயத்ரி பத்தின ரகசியத்தை கண்ணம்மா இந்த வீட்டுல சொல்ல மாட்டேங்கிறா பாத்தியா? அந்த கிழவி மட்டும் வாயை திறந்துட்டா இந்த காயத்ரியோட கெரியரே க்ளோஸ் ஆயிடும். ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க. அப்படி இருக்கும்போது காயத்ரி அந்த கிழவி மாட்டி விட மாட்டா மம்மி. நிச்சயமா மாட்டி விட மாட்டா. அவங்க ரெண்டு பேரும் நகமும் சதையும் மாதிரி மீனுக்கு வலை வீசி சிக்க வைக்கிற மாதிரி அந்த கண்ணம்மாவையும் நாம விரிக்கிற வலையில சிக்க வைக்கணும். அந்த காயத்ரியோட சீக்கிரட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். தியா, நீ இப்படி சைலண்டா இருந்தா உன் வாழ்க்கைய அவ தட்டி பறிச்சு செழியன்னா அந்த காயத்ரி கண்டிப்பா கைப்பற்றிடுவா. நடக்கிறதெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானமா இருக்க. நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி காயத்ரிக்கும் செழியனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு என்னைக்கு நான் அவங்கள நேர்ல பார்த்தனோ அன்னையில இருந்தே
எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. எஸ். ஏற்கனவே ஒரு நாள் நான் காயத்ரிய கார்ல வச்சு இடிக்கும்போது செழியன் சப்போர்ட் பண்ணான். அன்னைக்கு 2 பேரும் கோயிலுக்கு சாமி கும்பிட ஒன்னா வந்தாங்க. ஒரு வேலைக்காரியோட எதுக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட வரணும்? அதுவும் ஒரே கார்ல ஒன்னா போகணும். அதையெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா நீங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தோணுது. நல்ல வேலை நீ அது புரிஞ்சுக்கிட்டேதியா. செழியனுக்கும் காயத்ரிக்கும் தொடர்பு இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கண்ணம்மா காயத்ரி இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லிதான் பணத்தையே கொடுத்திருக்கணும். கண்ணம்மாக்கும் காயத்ரிக்கும் நடுவுல இது சம்பந்தமா ஏதாவது வாக்குவாதம் நடந்திருக்கணும். அந்த வாக்குவாதத்துல உடன்பாடு ஏற்படாம காயத்ரி கோவத்துல கத்திய வச்சு கைய அறுத்திருக்கணும். நீங்க கற்பனையா சொல்ற இந்த விஷயம்தான் உண்மைன்னு எனக்கும் தோணுது. ஆனா இத ஆதிசங்கரி ஆண்டி கிட்ட போய் வெளிப்படையா கேட்டா, ஆதிசங்கரி ஆண்டி தான் மக மேல தனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் இத நம்ப மாட்டேன்னு நம்ம மேல நிச்சயமா கோவப்படுவாங்க. இத அவங்க வரைக்கும் கொண்டு போய் இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரதை விட அந்த காயத்ரிக்கு ஒரு முடிவு கட்டினா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துரும். தியா, இப்பதான் நீ பாயிண்ட புடிச்சிருக்க. ஒரு வீட்டு வேலை செய்யறவதானு நீ விளையாட்டுத்தனமால இருந்துராதமா. அவ வேலைக்காரிய விட நல்ல மூலக்காரி. பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயும் பரிதாபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கா. பார்த்து நடந்துக்க. அவகிட்ட நான் பார்த்து நடந்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போற போக்குல அவளை தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இத நான் பாத்துக்கிறேன்.